Hi friends, it's SubhaKarthick. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மினி தோசை பொடிமாஸ். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமான எண்ணெயோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெந்துருச்சு, இப்போ பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டோன்னையும் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கொஞ்சம் சீரகம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை தட்டிடலாம். இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கறி மசாலா பொடி போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த மினி தோசையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு 2 பெரட்டிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. ஈஸி சிம்பிள் டின்னர் ரெசிபி. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். மொறுமொறுப்பாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவான். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.